வணக்கம் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையையும் லோவையும் வச்சு மார்க்கெட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது 2 ஏப்ரல் தேர்ஸ்டேவுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. அதாவது ஒரு மார்க்கெட்டை முடிஞ்சதுக்கப்புறம் யார் வேணாலும் ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. நீங்களுமே முடிஞ்ச மார்க்கெட்டை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த மார்க்கெட்டை நான் முடிஞ்சதை சொல்கிறத நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஓப்பன் ஆனோயுமே முடிஞ்சதை சொன்ன மாதிரியே நடக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆனோனையும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையையும் லோவையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். நல்லா பாருங்கள், அதோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,394. அதோட லோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 22,206. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலில் 200 பாயிண்ட்ஸ். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எப்போதுமே என்ட்ரிக்கு போகாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 12 மணி வரைக்கும் ஒரு ஃபுல் சைடுவேஸ் போட்டுட்டு 12 மணிக்கு மேலே ஏற ஆரம்பித்த மார்க்கெட்டு எங்கே போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,700 முடிஞ்சிருக்குது. நல்லா பாருங்கள், இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த 9:30லேருந்து 12 மணி வரைக்குள்ளே ஃபுல்லாக டிகே போட்டுட்டு அந்த லோவை எங்கேயுமே கட் பண்ணலை பாருங்கள். இதுதான் இந்த 15 மினிட்ஸ் கேண்டிலோட பியூட்டிஃபுல். கேண்டில்னு நான் சொல்ல வரல, அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அந்த 22,200க்கு கீழே எங்கேயாச்சும் பாடி க்ளோஸ் வச்சுருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்போ நீங்கள் இந்த இடத்துல தாராளமாக ஒரு 22,200 கால் ஆப்ஷனை எடுத்து ஒரு 30 புள்ளி 20 புள்ளி ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதுதான் நான் சொல்கிறேங்க, ஒவ்வொரு நாளும் அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பாருங்கள், அதோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கால் சைடு என்ட்ரி, மேலேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா புட் சைடு என்ட்ரி. இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தீங்கன்னா 22,200 கால் ஆப்ஷனை போய் பார்த்து எப்படி நமக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்களா? 22,200 கால் ஆப்ஷன், அதை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ இதுலையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையையும் லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதில் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல கீழேயே ஒரு பாடி க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம நிஃப்டி சார்ட்டில் தான் பார்த்துட்ருக்கோம். அங்கே எந்த க்ளோஸுமே வைக்கலை. இங்கே கொஞ்சம் ப்ரீமியம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த இது நடந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ₹300 இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கீங்க. என்ட்ரி எடுத்துட்டு ஒரு 280 அல்லது ஒரு 270 ஒரு 30 புள்ளி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே 12 மணிக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிச்சுங்களா? எங்கே போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600, அதாவது முந்தின நாள் இங்கே ஒரு கேப்பு டவுன் ஆச்சுங்களா, அந்த கேப்பை போய் ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிடுச்சு. அப்போ 300ல் என்ட்ரி எடுத்திருந்தோன்னா நமக்கு கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டு. இது நம்ம எதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை வச்சு மட்டுமே தான். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண வேணாம், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் பார்க்க வேணாம், வேறு எதுவுமே பார்க்க வேணாம். ஜஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை மட்டும் வச்சு பாருங்கள். சூப்பராக என்ட்ரி எடுத்து சாலிடாக அசால்ட்டாக சம்பாதிக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரை சைக்காலஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சில விஷயம் நம்ம மனசில் பார்த்து பதிஞ்சிருச்சு, இதுதான் மார்க்கெட்டில் நடக்குது, ரிப்பீட்டாக நடக்குது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதை வச்சே ஜாலியாக என்ட்ரி எடுத்துகிட்டு போகலாம். எந்த ஒரு என்ட்ரி எடுக்கிறப்பையுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி எடுக்காதீங்க. குறைஞ்சது ஒரு 30 புள்ளி ஸ்டாப் லாஸ் நம்மளால் எவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல அதை தான் நான் சொல்கிறேன், ₹300 நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ₹300 கிட்டத்தட்ட 600. 300 புள்ளி இவ்வளோ தூரம் நம்ம ஓட விட்டுருப்போமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ரொம்ப இல்லை, நம்ம 300ல் போட்டிருக்கோம். 300 விட்டு தாண்டினதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸை கொண்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் காஸ்ட் டு காஸ்ட்டு ₹300 போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட கேபிட்டலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படிங்கிறப்ப நம்ம ஜாலியாக பார்த்துட்டு இருக்கலாம். இதுவும் நம்ம பயிற்சி பண்ண தான் வந்துக்கிறோம். அதனால் தொடர்ந்து இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கலாம், நிறையா கற்றுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.